வெல்கம் டு மொமாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒயிட் சாக்லேட் பார் ரெசிபி எப்படி வீட்டிலேயே பண்றதுன்னு பார்க்க போறோம். பொதுவாக இந்த லாக்டவுன்ல வெளியில போய் நம்ம எதுவும் வாங்க முடியாது. ஆனால் சாக்லேட்டை பொறுத்த மட்டும் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த சாக்லேட் பாரை வெளியில போய் வாங்காம வீட்டிலேயே, அதுவும் வீட்டில் இருக்க எளிமையான திங்ஸை வச்சு எப்படி நம்ம செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. அதாவது இது ஒரு 5லிருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இதை செஞ்சிடலாம். வாங்க இந்த ஈஸியான சூப்பரான சாக்லேட் பாரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒயிட் சாக்லேட் பார் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்குவோம். இந்த பாத்திரத்தோட அரைவாசி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். இப்போ உள்ளே இருக்க தண்ணி லைட்டாக ஹீட் ஆகி ஒரு பபிள்ஸ் மாதிரி மேலே எழும்போம். இப்போ பாருங்க, ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி லைட்டாக ஹீட் ஆகிருக்கு. உள்ளே பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. பபிள்ஸ் லைட்டாக மேலே எழும்பி வரும்போது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு கிளாஸ் பவுலை இந்த பாத்திரத்துக்கு மேலே வச்சுக்கலாம். இப்போ இந்த கிளாஸ் பவுலில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்குவோம். 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் தேங்காய் எண்ணெய் அளவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்துட்டு இந்த தேங்காய் எண்ணெயோட சேர்த்துக்கலாம். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்து சேர்த்துக்கலாம். பால் பவுடர் நீங்கள் எந்த பிராண்ட் பால் பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். பால் பவுடர் சேர்த்த உடனே கட்டி கட்டும். அதனால் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த கரண்டியில் எடுத்து விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியில் லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த தான் பக்குவம். எப்படியும் ஒரு 4லிருந்து 5 நிமிஷம் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. அதனால் கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்க, ஒரு 4லிருந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. பாருங்க, கரண்டியில் எடுத்து விடும்போது இந்த மாதிரி கரண்டிலையும் நல்லா ஒட்டி இருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாக்லேட்டை இந்த மாதிரி ஒரு சாக்லேட் மோல்டு எடுத்துட்டு இந்த மோல்டில் நம்ம இதை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளான சூப்பரான ரெசிபீஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம 1 ஹவருக்கு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். அப்படி ஃப்ரீசரில் வைக்கும் போது இது நல்ல சாக்லேட் மாதிரி ஃபார்ம் ஆகிக்கும். இப்போ பாருங்க, 1 மணி நேரம் ஆயிடுச்சு. சாக்லேட் நல்லா திக்காக பார் மாதிரி வந்துடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான ஒயிட் சாக்லேட் பார் ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கும் கொடுங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.